நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பையும் தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த லெந்து கால சிந்தனைகளை மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் இளைஞர் இயக்க சங்கத்திற்கும் அதை சிறப்பாய் வழிநடத்தி செல்லுகின்றதான இளைஞர் இயக்க செயலர் அவர்களுக்கும் இந்த எங்களுடைய காரைக்குடி குருசேகத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, தேவரீர் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் உம்முடைய மெல்லிய வார்த்தைகளை கேட்டு உணர நீர் எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் தெரிந்தரலும். உடைய வார்த்தைகள் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். மது வசனமே நம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். இந்த லெந்து கால சிந்தனைக்காக இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்டதான திருமறை வசனம் அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் இயேசுவை கேட்டுக்கொண்டிருக்கையில் இயேசு நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு இந்த நாளின் சிந்தனையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு சொல்லுகின்றார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு கூறினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நிகழ்வை நாம் அறிந்த ஒரு நிகழ்வாக திருமறையிலே காணப்படுகின்றது. இங்கே இயேசுவினிடத்திலே விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மேற்கோள் காட்டி அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இந்த தொழிலிலே ஈடுபடுகின்ற இந்த ஸ்திரீயானவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடம் கேட்டார்கள். இங்கு ஒரு கடினமான ஒரு சூழல். ஏனென்று சொன்னால், இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்படியாகவும் அவரை சோதிக்கும்படியாகவும் இந்த வேத பாரகரும் பரிசேயரும் அவரை சோதிக்கும்படியாக இந்த ஸ்திரீயை அவரிடத்தில் கொண்டு வந்த நிகழ்வை நம்மால் நன்கு அறிந்து கொள்ள முடிகின்றது. விபச்சாரத்தின் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஒருவேளை இயேசு என்ன பதில் சொல்கிறார் என்று சொல்லி அவர்கள் பார்க்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுது இயேசு என்ன கூறினார் என்பதுதான் இந்த நாளினுடைய தியான பகுதியாக இருக்கின்றது. இயேசு எவ்வாறு அந்த ஒரு கடினமான ஒரு சூழலை கையாண்டார் என்பதுதான் நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. பாவத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல். இங்கே இயேசு என்ன செய்ய போகிறார்? அவர் தரையிலே குனிந்து எழுந்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில தான் அவர்கள் மீண்டும் மீண்டுமாக அவரிடத்தில் கட்டாயப்படுத்தி கேட்டார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை இயேசு கல்லெறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவர் போதிப்பதற்கும் அவர் செய்து காட்டுவதற்கும் அநேக வித்தியாசங்கள் காணப்படும். ஒருவேளை கல்லெறிய கூடாது, அவளை மன்னித்து விடலாம் என்று சொன்னால் இயேசு நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார் என்கின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது உண்டாகின்ற ஒரு சூழல். இந்த சூழலில்தான் இயேசு சற்று வித்தியாசமான ஒரு பதில் அளிக்கின்றார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகின்றார். உங்களில் பாவம் இல்லாதவன் என்று அவர்களிடத்தில் சொன்னபோது அவர்கள் எல்லோரும் அவருடைய மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு
நாம் திருமறையிலே பார்க்கின்றோம், அங்கு இருக்கின்ற பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவரும் கடந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. தங்களுடைய மனசாட்சியிலே இயேசு சொன்ன அந்த வார்த்தையிலே அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக, குத்தப்பட்டவர்களாக, தங்களுடைய நிலையை உணர்ந்தவர்களாக, அங்கே இருக்கின்ற பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லோருமே ஒருவராக கலைந்து சென்ற ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, இந்த காலங்களிலும் நாம் லெந்து காலத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலம் நம்மை எதற்காக அழைக்கின்றது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்த்து நம்மிடத்தில் காணப்படுகின்ற குறைவுகளை நிறைவாக்கி நம் மனம் திரும்பி மனம் மாறி கடவுளோடு ஒப்புரவாக வேண்டிய ஒரு காலத்திற்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால், நாம் மனம் மாற வேண்டும் என்று சொன்னால், நம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்த்து நாம் யார், நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அநேக நேரங்களிலே நமக்குள்ளாய் நாம் எழுப்ப வேண்டிய ஒரு நல்ல ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நான் நம்முடைய நிலையை உணர்கின்றோமா? நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? வருடா வருடம் இந்த லெந்து காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மெய்யான ஒரு மனமாற்றம் எனக்குள்ளாய் காணப்படுகின்றதா? அல்லது எனக்குள்ளே எந்த பாவமும் இல்லை, நான் நீதிமான் என்று சொல்லி என்னை நானே ஏமாற்றி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்காக இந்த நாளின் தியானம் நம்மை அழைக்கின்றது. உங்களில் பாவம் இல்லாதவன் என்று சொல்ல போது எல்லோருமே தங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக தங்களுடைய மனதிலே அவர்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் வந்து நின்றபடியினாலே, கண்முன்னாக நின்றபடியினாலே எல்லோரும் அதை உணர்ந்து கொண்டவர்களாக பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவரும் கலைந்து சென்ற ஒரு நிகழ்வை பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே நம் நிலையை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நான் என்ன நிலையிலே இருக்கின்றேன்? கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான், இந்த லெந்து காலங்களை அனுசரித்து வருகின்ற நான், என்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லி என்னால் சொல்ல முடியுமா? ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு சூழலிலே, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் பாவத்தை நாம் செய்து கொண்டுதான் வருகின்றோம். கடவுளுக்கு பிரியமில்லாதவர்கள் ஒரு வாழ்க்கையும், பிற மனிதருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு எப்பொழுதும் மற்றவர்களை குற்றப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்றைக்காவது நம்மை நாமே சோதித்து பார்க்கின்றோமா என்று சொல்லி இந்த நாளின் சிந்தனை நம்மை அழைக்கின்றது. நம் நிலையை நாம் உணர்ந்து கடவுளுடைய இரக்கத்திற்காக நம் பாவங்களை நாம் அவரிடம் மெய்யாக நாம் அறிக்கையிடும்போது கர்த்தர் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை மீட்பதற்கு அவர் நல்ல கடவுளாக நம் வாழ்விலே இன்றும் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் மன்னிப்பதற்காக தான் அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அவர் பலியாக அனுப்பின ஒரு நோக்கத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு சங்கீதம் 51 சங்கீதத்தை நாம் நன்றாக அறிந்த ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. அந்த சங்கீதத்தில் தாவீது தான் மனம் வருந்தி கடவுளிடம் இரக்கத்திற்காக பாவ மன்னிப்பை வேண்டி கெஞ்சுகின்ற ஒரு சங்கீதமாக அந்த சங்கீதம் இருக்கின்றது. அங்கே தான் செய்தது சரியானது என்று சொல்ல முடியாதபடி அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாக கடவுளுடையத்தில் தன்னுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகின்ற ஒரு நிகழ்வினை பார்க்க முடிகிறது. அதில் 51 சங்கீதத்திலே 3 வசனத்தில் தாவீது இவ்வாறாக சொல்கின்றார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கின்றேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை நன்கு அறிந்தவர்களாக, தன்னுடைய மீறுதல்களை நன்கு அறிந்தவராக கடவுளுடைய சமூகத்தில் அவர் கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காகவும் அவருடைய இரக்கத்திற்கு கெஞ்சி நிற்ப ஒரு சூழ்நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போலதான் திருமறையிலே நாம் பார்க்கின்றோம், நினிவே மக்களிடத்திலே யோனா சென்று கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த நினிவே ஆனது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னபோது அந்த மக்கள் அரசன் முதல் ஆடு மாடு வரை விலங்குகள் வரை எல்லோருமே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து ரெட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தங்களுடைய பாவத்திற்காக
தங்களுடைய மீறுதல்களுக்காக மனஸ்தாபப்பட்ட ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அவ்வாறு மெய்யாக மனஸ்தாபப்பட்ட போது கடவுள் மெய்யாகவே அந்த நினிவே மக்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டின ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இந்த நாளில, இந்த லெந்து காலங்களிலே நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம். நாம் நமக்குள்ளாய் காணப்படுகின்ற குற்றங்களை நாம் உணர்கின்றோமா? நம்முடைய நிலையை நாம் உணர்கின்றோமா? அல்லது இன்னமும் மற்றவர்களையே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமா என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை கடவுளுடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பை கொண்டு வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த அளவிலே நாம் பக்குவப்பட்டிருக்கின்றோம், அல்லது எனக்குள்ளே நான் என்னை நீதிமான் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் வாழ்க்கை வாழ்ந்து நான் மற்றவர்களையும் கடவுளையும் நான் ஏமாற்றி கொண்டிருக்கின்றேனா என்று சொல்லி நம்மை புரிந்து கொள்ள இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைக்கின்றார். நினிவே மக்களிடத்திலே போய் சொல்லப்பட்டது, அவர்கள் உண்மையாகவே எல்லாவற்றையும் விட்டு மனம் திருவதற்கு முயற்சி செய்தார்கள். 51ஆம் சங்கீதத்தை எழுதின தாவீதிடத்திலும் அவனுடைய குற்றங்கள் உணர்த்தப்பட்டது. அந்த குற்றங்களை உணர்த்தப்பட்ட போது அவனுடைய மனதிலே அவன் மனம் கசந்து கடவுளிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சின ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே நாம் யார்? நம்முடைய நிலை என்ன? இந்த லெந்து காலத்திற்குள்ளாக மெய்யான ஒரு மனமாற்றுதல் எனக்குள்ளாய் காணப்படுகின்றதா என்று சொல்லி பார்க்க முடியும். என்னிலே பாவம் இல்லை என்று என்னால் சொல்ல முடியுமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னிலே பாவம் இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகின்ற மக்களை ஒருபோதும் அவர் தண்டிக்க மாட்டார். மாறாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அந்த ஸ்திரீயை அவரிடத்துல கொண்டு வந்த போது இயேசு இந்த வார்த்தைகளை அந்த மனிதர்களிடத்தில் கேட்டபோது எல்லோரும் கலைந்து சென்ற பிறகு இயேசு அந்த ஸ்திரீயினிடத்தில் சென்று, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை மன்னித்து அனுப்பிவிட்டார். அப்பேற்பட்ட இரக்கத்தின் ஆண்டவரை நாம் நம்முடைய மீட்பராக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டிருக்கின்றோம். அதை நம்முடைய வாழ்விலே அனுபவித்து வருகின்றோம். ஆனால் கடவுள் இந்த நாளிலே நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொள்ள அழைக்கின்றார். நம்மிலே பாவம் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? நம்மிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? அந்த நிச்சயம் நம்முடைய வாழ்விலே இருக்கின்றதா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்த்து நாம் சோதித்து பார்த்து நம்மிடத்திலே காணப்படுகின்ற குற்றங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க இந்த நாளில கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம். நான் குணமாக வேண்டும் என்று சொல்லி எனக்காய் ஒருவர் காயப்பட்டார். நான் சுஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி எனக்காய் ஒருவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருவர் பாவமானார், சாபமானார். அப்பேற்பட்ட இரக்கத்தின் ஆண்டவரை இந்த நாளிலும் நம் மீட்பராக கொண்டிருக்கின்றோம். நம்மிடத்திலே நாம் பாவம் இல்லை என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கின்றோமா? அல்லது நம்மிடத்திலே காணப்படுகின்ற குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் கெஞ்சி நிற்கின்றோமா என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கின்றோம். அப்படி மெய்யாக நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், மன்றாடினோம் என்று சொன்னால், கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய பாவத்தை நம்முடைய அக்கிரமத்தை நம்மை மன்னித்து நம்மிலே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்கும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களோடு பேசி மெய்யாகவே நாம் யார் என்பத நிலையை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக, நம்மிலே பாவம் இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாம சிந்தித்து பார்த்து, ஒருவேளை நம்ம இடத்துல பாவம் இருந்தால் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவோம், மன்றாடுவோம். ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த லெந்து காலத்தை நல்ல ஒரு ஆசீர்வாதமான, நல்ல ஒரு கனி தருகின்ற ஒரு காலமாக நாம் வாழ்ந்து கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்முடைய இருதயங்களில் பேசி கிரியை செய்வார். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளோடு நீர் இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லுகின்றவன் முதலாவது கல்லறிய கடவன் என்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே அது தொனிக்க, எங்களுடைய செவிகளிலே அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவூட்டப்பட கர்த்தர் எங்கள் கிருபை செய்வன்மாய் கூட ஜெபிக்கின்றோம். எங்களிலே பாவம் இல்லை என்று சொல்லி எங்களையே நாங்கள் வஞ்சித்து விட்டு பிறரை நாங்கள் குற்றப்படுத்தாதபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்து எங்களையே எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்கள் கிருபை செய்வன்மாய் கூட ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியினை பார்த்த ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட்டீர் என்று சொல்லி விசுவாசிக்கின்றோம். இந்த லெந்து காலத்தை கர்த்தாவே நல்ல ஒரு மனமாற்றத்தின் காலமாக, நல்ல ஒரு மனம் திரும்புதலின் காலமாக, கடவுளோடு ஒப்புரவாகுதலின் காலமாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களால் அல்ல, உம்முடைய கிருபையே கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமுமே ஒவ்வொரு நாளும் எங்களை மீட்டுக் கொள்ளும் என்கின்ற அந்த விசுவாசத்தில் நாங்கள் இல்லை நின்று நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் என்று மேலும் சதா காலங்களிலும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென்.